இந்த வளவள கொல கொல மேட்டரே கிடையாது. அடுத்த 15 நாள்ல என்னால உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பிசினஸ் செட் பண்ணி தர முடியும். அடுத்த 30 டேஸ்க்குள்ள உங்களால வந்து ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும். இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடி அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. 5 காரணங்கள், 5 ரீசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்க ஏன் சைன் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. முதல் காரணம், இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஹைப்பர் டார்கெட்டட் ப்ரோக்ராம். அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரோம்னு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வந்து இழுக்காம வெறும் 15 நாளுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற முக்கியமான 4 கான்செப்ட்ஸ், அதாவது கஸ்டமர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், காப்பி ரைட்டிங், மெட்டா ஆட்ஸ், இந்த 4 கான்செப்ட்ஸ் வச்சு 15 நாளுக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு மணி மேக்கிங் ஸ்கில்ல சொல்லி கொடுத்து அது மூலமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண வைப்பேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். இதுக்கு பேர் தான் ஹைப்பர் டார்கெட்டட் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ராம். ஏன் இதை ஹைப்பர் டார்கெட்டட் சொல்றோம் அப்படின்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கம்ப்ளீட்டா சொல்லித்தரோம்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம அதுல இருந்து எப்படி உங்களால ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்ங்கிற விஷயத்த வந்து சீக்கிரமா நாங்க சொல்லித்தரதால இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ராம், ஹைப்பர் டார்கெட்டட் ப்ரோக்ராம் கூட. சரி சார், ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். அதாவது நிறைய பேரை கூட்டம் சேர்த்துட்டு ஒழுங்கா ஒருத்தர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம யாருக்கும் ஒழுங்கா சொல்லி தராம அந்த கன்ஃபியூஷன்ங்கிற விஷயமே இங்க கிடையாது. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஒரு லைவ் ப்ரோக்ராம், டெய்லி நம்ம மீட் பண்ணுவோம். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். என்ன சார் இதெல்லாம் நடக்கிற காரியமானு கேட்பீங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதே ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் உங்களுக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த ரெக்கார்டட் கோர்ஸுங்கிற தொல்லையே கிடையாது. டெய்லி மீட் பண்ணுவோம், லைவா மீட் பண்ணுவோம். ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட ரெண்டாவது ப்ராமிஸ். சரி, மூணாவது ப்ராமிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சக்சஸ் ரேட். இதை தைரியமா எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினரோ கோச்சோ வந்து கொடுக்க முடியாது, நான் தரேன். ஏன்னா என்னோட ஃப்ரேம் ஒர்க் மேல எனக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 100% சக்சஸ் ரேட் இந்த ப்ரோக்ராம்ல நான் தரதுக்கு. நாலாவது ரீசன், சரி சார் இந்த ப்ரோக்ராம் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் தான் வந்து நம்மளோட பிரைமரி கரிக்குலமா இருக்க போகுது. டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்து விற்க போறீங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமா நீங்களே ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இல்லை ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல இருந்து வாங்கி அதை வந்து உங்களால் செல் பண்ண முடியும், ப்ராஃபிட்ஸும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை கிரியேட்டும் பண்ண முடியும், ரீசெல்லும் பண்ண முடியும். சார் ஒரு இடத்துல இருந்து வாங்கணும்னு சொல்றீங்களே, நான் அதுக்கு வந்து நிறைய பணம் செலவு பண்ணுமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டா வந்து நீங்க ₹1 செலவு பண்ண தேவையில்லை. ஏன்னா நானே வந்து உங்களுக்கு ஒரு பண்டல் கொடுத்துருவேன். அதுல எந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் வேணா நீங்க செலக்ட் பண்ணி அதை வந்து ரீசெல் பண்ணி ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்டா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து புக்ஸை நீங்க விற்கலாம், டெம்ப்ளேட்ஸ், செக்லிஸ்ட், ஆன்லைன் கோர்சஸ், அப்புறம் வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எதை வித்தா உங்களால சீக்கிரமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியுங்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ வெறும் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இதான் நடக்க போகுது. இந்த ப்ரோக்ராமை வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமா ஆரம்பிப்போம். அப்புறம் அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸை கம்ப்ளீட்டா உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு நாம இன்னொரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி வந்து கத்துக்க போறோம். அது ஃப்ரீலான்சிங்கா இருக்கலாம், இல்ல கோச்சிங்கா இருக்கலாம், இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நான் கூட ஐடென்டிஃபை பண்ணுவேன் உங்களுக்கு வந்து எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அந்த ப்ரோக்ராமுக்கு நடுவுலயே வந்து என்னால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் பத்தி சில விஷயங்கள். இன்னும் இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா 1-to-1 அந்த கன்சல்டேஷன் கால் புக் பண்ணி என் கூட வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களால 30 டேஸ்ல வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியல ஃபார் சம் ரீசன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோட ஃப்ரேம் ஒர்க் மூலமா பார்த்தீங்கன்னா எப்படியாவது நீங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற வரைக்கும் நான் வந்து உங்க கூட ஒர்க் பண்ணுவேன். இதுதான் என்னோட அஞ்சாவது ரீசன். சரி சார், இவ்வளவு சொல்றீங்களே, நாங்க வந்து எப்படி உங்களை நம்புறது, உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷமா மார்க்கெட்டிங்ல இருக்கேன், 10 வருஷமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். அண்ட் நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு வந்து நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன், நிறைய என்ஜிஓஸ்க்கு கன்சல்ட் பண்ணியிருக்கேன். 2 வருஷமா இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், ஏகேஜே டிஜிட்டல் அப்படிங்கிற ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா நான் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸ்ல ஆரம்பிச்சு என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, அதுல இருந்து எப்படி ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரத்தன சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி கொடுக்க போறேன் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த 100% சக்சஸ் ரேட், ஸோ அது கண்டிப்பா நடக்கும்.
தைரியமா இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிற விஷயமே வந்து இதுல இல்ல. எப்படியும் வந்து உங்களுக்கு சக்சஸ் வந்து இதுல கிடைச்சிரும். இன்னும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, தாராளமா நீங்க 1 to 1 கால் வந்து புக் பண்ணி என் கூட பேசிக்கலாம். சார் முக்கியமான விஷயம் சொல்லுங்க. கோர்ஸ் ஃபீ பத்தி சொல்லவே இல்லையே. என்னதான் இதுக்கு காஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். அதான் உங்க மைண்ட் வாய்ஸ் இல்லையா? அத சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸோ, இல்ல ஒரு ஆன்லைன் பிசினஸோ செட் பண்றதுக்கு என்னென்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நெறைய ட்ரெய்னர்ஸ், நெறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இத பத்தி டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க, ஹோஸ்டிங் வாங்குங்க, அந்த செலவு பண்ணுங்க, இந்த செலவு பண்ணுங்க அப்படின்னு வந்து அப்படியே மேலோட்டமா சொல்லிடுவாங்க. இவனுங்களே ரூ. 60,000 ரூ. 70,000 கோர்ஸ் வாங்கிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு அடிஷனலா செலவும் வைப்பாங்க. ஸோ இது மாரி சொல்லி தரதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லி தராமலே இருக்கலாம். இந்த கம்ப்ளீட் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸ், இந்த ஆன்லைன் பிசினஸ் செட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ரூ. 1 கூட செலவாகாது. இதுதான் உண்மை. ஸோ இந்த மார்க்கெட் ரிசர்ச், இந்த கஸ்டமர் ரிசர்ச்னா கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதுக்கு வந்து ரூ. 1 கூட செலவாகாது. இந்த வெப்சைட்லாம் வாங்கணுமே, அப்புறம் வந்து டொமைன் வாங்கணும், அப்புறம் வந்து அத டிசைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் ரூ. 1 கூட செலவாகாது. ஏன்னா, இத வந்து நம்ம Systeme.io அப்படிங்கிற ஒரு டூல்ல வந்து வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ண போறோம். டொமைன் வந்து தேவைப்பட்டா வாங்கலாம். இல்லன்னா அது கூட வேணாம். அது ஒரு ரூ. 600 ரூ. 700 கூட ஆகும். அதுதான் வந்து இருக்கக்கூடிய மேக்ஸிமம் செலவு எனக்கு தெரிஞ்சு. அதுவும் வருஷத்துக்கு ஆகும். நீங்க ஹோஸ்டிங் வாங்க தேவையில்ல. நீங்க வெப்சைட் டிசைனருக்கு வந்து எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஏன்னா வெப்சைட்ல நீங்க டிசைன் பண்ண போறதில்ல இந்த ப்ரோகிராம்ல. ஏன்னா Systeme.ioல ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அத வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. இந்த ப்ரோகிராமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கேன். எவ்வளவு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இத வந்து லோ காஸ்ட் ப்ரோகிராமா பண்ணியிருக்கேன். இன்ஃபாக்ட் பார்க்க போனீங்கன்னா, ரூ. 1 கூட செலவு இல்லாம உங்களால இந்த ஆன்லைன் பிசினஸ ஆரம்பிக்க முடியும். இது என்னோட கிளைம். ஸோ இந்த ப்ரோகிராம பொறுத்தவரைக்கும் இந்த ப்ராடக்ட்ட கிரியேட் பண்றதுக்கோ, இல்ல ரீசேல் பண்றதுக்கோ ரூ. 1 கூட செலவாகாது. நம்பர் 1. அப்புறம் அந்த ப்ராடக்ட்க்கு ஆஃபர் கிரியேட் பண்றதுக்கு, வேல்யூ ப்ரொபோசிஷன் கிரியேட் பண்றது, அதுக்கும் ரூ. 1 கூட செலவாகாது. நம்பர் 2. அப்புறம் லேண்டிங் பேஜ், அப்புறம் ஆட்டோமேஷன் செட் பண்றதுக்கு இதுக்கும் ரூ. 1 கூட செலவாகுது. நம்பர் 3. நம்பர் 4 பேமெண்ட் இன்டகிரேஷன். இதுக்கும் கூட ரூ. 1 கூட செலவாகாது. எப்படி சிம்பிளா பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அது நம்பர் 4. நம்பர் 5ல தான் கொஞ்சம் செலவாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, லோ காஸ்ட்ல எப்படி வந்து நான் வந்து மெட்டா ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ரன் பண்றது அப்படின்னு நான் சொல்லிக் குடுப்பேன். இல்லன்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மூலமா கூட உங்களால வந்து இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸ பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இதோட சிக்னிஃபிகன்ஸ், அதாவது இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களால வந்து ரூ. 1 கூட செலவு பண்ணாம ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். எஸ், அது வந்து சாத்தியம் தான். அது வந்து நாங்க பண்ண போறோம் இந்த ப்ரோகிராம்ல. ஸோ ஆட்ஸ் ரன் பண்ற மாரி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெய்லி பட்ஜெட் வந்து உங்களுக்கு வைக்கிற மாரி இருக்கும். அந்த செலவு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஆட்ஸ் ரன் பண்றது கூட எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்கா ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்காக தான். ஏன்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வந்து உங்க பிராண்ட் எஸ்டாப்லிஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அது மூலமா வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு. ஆனா அந்த ஆர்கானிக் மார்க்கெட்டிங்க கூட ஸ்மார்ட்டா எப்படி பண்றதுங்கிற விஷயத்த நான் இந்த ப்ரோகிராம்ல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங். இது பத்தி ஓரளவுக்கு நம்ம அலசிட்டதால, அடுத்த விஷயத்துக்கு போலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் நீங்க கத்துக்கிட்ட அப்புறம், நான் உடனே வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுப்பேன். அது ஃப்ரீலான்சிங், இல்லன்னா பிசினஸ் கோச்சிங், இல்லன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எது வேணா இருக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியும், நான் என்ன உங்ககிட்ட இன்டராக்ட் பண்றப்போ என்ன ஐடென்டிஃபை பண்றேன், உங்க ஸ்கில்ல, அத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணி குடுப்பேன். இன்னைக்கு நெறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ், கோச்சஸ், ட்ரெய்னர்ஸ் பண்ற தப்பு இதுதான். எல்லாரையும் ஒரே மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிக் குடுத்துட்டு, நீங்க வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க, நீங்க வந்து ஏஜென்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் வந்து எந்த லெவல்ல இருக்காருங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் ஒரே மாரி ட்ரீட் பண்ண முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஃப்ரீலான்சிங் கத்துக்கிட்டு கிளையண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்க கூட பேசுங்க. அப்போதான் வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு பெரிய ஆளா வர முடியும் அப்படிங்கிற சொல்ற கான்செப்ட்டே தப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும்போது, நம்ம இப்படி ஜெனரிக்கா எல்லாரையும் ஒரே மாரி ட்ரீட் பண்றது தப்பு. ஏன்னா, இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ப்ராடக்ட்ட நீங்க வந்து மார்க்கெட் பண்ணுவீங்க. அத அவங்க வாங்கிப்பாங்க. அதோட விஷயம் நடந்துடும். இல்ல சார், நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தான். என்னால வந்து பேச முடியும். கிளையண்ட்ஸ் கிட்ட பேச முடியும். என்னால வந்து ப்ராஜெக்ட்ஸ வாங்க முடியும் அப்படின்னா, அது எவ்வளோ சிம்பிளா பண்றதுங்கிற விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். ஸோ இதான் நடக்க போகுது. டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் வந்து நீங்க டிஃபால்ட்டா கத்துப்பீங்க. அதே சமயம் ஃப்ரீலான்சிங், இல்லன்னா பிசினஸ் கோச்சிங், இல்லன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி, நான் வந்து உங்ககிட்ட என்ன ஐடென்டிஃபை பண்றேனோ, அத பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். இதுதான் இந்த ப்ரோகிராமோடைய முக்கியமான ஹைலைட். எல்லாரையும் ஒரே மாரி ட்ரீட் பண்றது இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாரி டேலண்ட் இருக்கும். அத ஐடென்டிஃபை பண்ணி, அத மெருகேற வைக்கணும். மெருகேற வைக்கணும். அற்புதமான தமிழ் வார்த்தை இல்லையா? ஸோ இந்த ப்ரோகிராம் பத்தி தேவையான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்துட்டேன். சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. இன்னும் பிரைஸுக்கே நீங்க வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ப்ரோக்ராமோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 rupees. தாராளமாக இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவேன். இது வந்து என்னோட ப்ராமிஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என் கூட வந்து 1-to-1 காலில் ஜாயின் பண்ணுங்கள். அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.